அதாவது தாய போனது இந்த வன்னி குலத்துக்கு மட்டும் காரம் ஈட்டும். அதாவது நானே தாலிக்கு கொடுக்குறேன், முன்ன தாலி கட்டு. முக்கியமா இன்னைக்கு நம்ம வன்னீர் சமுதாயத்துல போய் ஒரு வீட்டுல பொண்ணு கேட்போம். இந்த பையனுக்கு கொடுக்காதீங்க, யாரே ஒருத்தர் சொல்லாதக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து கண்ணதான் காரணம். அன்னைக்கு பகவான் போய் சொன்னதாலதான் அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, அவன் என்ன குணம் என்ன ஜாதின்னு தெரியலன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கும் யாரே ஒருத்தர் நம்ம பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தனை கூட்டிட்டு போவோம், அவன் தான் சொல்லிட்டு வருவான். சொல்றது சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் கொடுக்கணும். ஆனா அம்மா என்ன இந்த பச்சை பந்தல்ல இந்த மணப்பொங்கல் 2 இட்டு இருக்குது. இந்த மணப்பொங்கல் எதுக்கு? அதாவது ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொன்னாதான் திருமணம் செஞ்சுவேன். என்னன்னா இல்லை, ஆனா சென்னன் சூரியனா அதாவது சூரிய தேவன் ஏறக்கூடிய ரத்தத்தை உடைச்சிட்டு அதனால கல்யாணத்துக்கு எப்ப நம்ம ரத்தத்தை உடைச்சுட்டானோ அதனால நம்ம இவன் கல்யாணத்துக்கு நம்ம போகுதா அப்படி என்று சந்திரனும் சூரியனும் கல்யாணத்துக்கு வரல. அதனால கோபத்தோடு இருந்தார். மனம் சாஞ்சி அடைவதற்காக மணப்பொங்கல் பேர் எப்படி இருந்துச்சுன்னா அது மனம் சாந்தி அடைவதற்காக அப்படின்னா கோபத்தை தணிவதற்காக மனம் சாந்தி அடைவதற்காக சந்திரனுக்கு ஒரு பொங்கலும் சூரியனுக்கு ஒரு பொங்கலும் வைத்தபடியா அது மனம் பொங்கல். இந்த சாலவர பானம் எதுக்கு அடிக்கிறது? அப்பா நீ பிறக்கும் போது அதாவது நாங்க யாகத்தில் வழியாக பிறக்க வைத்தோம். அந்த யாகமாகப்பட்டது முகல் மண்டபத்தை எட்டியது. அதனால இப்ப கலியுகத்துல எட்டுமா அதனால பச்சை பந்தில் அடிக்க அதாவது செய்து அது பந்தமிட்டு முன்னால பந்தமிட்டு படியாச்சு. அம்மா என்ன இந்த அரசாணி கோல்? ஆமா, இந்த அரசாணி கோல்ல நீல கண்ணாடி. அப்பா அந்த நீல கண்ணாடி என்றாரா? நீல கண்ணாடி எதிர்கொண்டா அதாவது நீ பிறக்கும்போது கோபத்தோடு பிறந்தவன். ஆனா உன் கோபத்தோடு கல்யாணம் பண்ணா காலம் அதுவும் கோபத்தோடு இருந்தது. அது மட்டுமில்லை, நீ திருமணம் செய்யும் போது உன்னுடைய எதிரியாக மட்டும் பின்னாடி வந்து முதல் குத்திட்டால் அதாவது திருமணம் செய்யாத தடையாகிவிடும். அதான் பின்னாடி வரக்கூடியது உனக்கு முன்னாடி தெரியும். உன் கோபம் தணிவதற்காகவும் எதிரி உனக்கு தெரிவதற்காகவும் நில கண்ணாடி. மாமா வாங்க மாமா, இந்த 1000 பெருந்திரி எதுக்கு? 1000 பெருந்திரி அதாவது சுடர் விட்டு எரியணும் வன்னிய குலத்தான். அதுக்காக ஒளி பிரகாசமா இருக்கணும் அவனுடைய வாழ்க்கை. அதுக்காக தான் 1000 பெருந்திரி ஏற்றிருக்காங்க. இந்த அம்மி அரசாணி அம்மி குளவி இப்படி நவரத்தினமயமான பந்தல்ல துவாரம் இதெல்லாம் எதுக்குன்னா இப்படிப்பட்ட நவரத்தினமயமான பந்தல்ல 9 விதமான நவரத்தினத்தால கலசம் அடிக்கி இப்படிப்பட்ட 10 பந்தக்கால் அமைச்சு இதுலயே எதுக்கு ஒரு துவாரம் விட்டுருக்காங்க? இந்த அம்மியும் கொலையும் எதுக்கு கொண்டாந்து நடுவுல வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறியா? முன்னொரு காலத்துல வதிஷ்டன்னு ஒரு மகாமுனிவர் இருந்தாரு. அவருக்கு சண்டிகான்னு ஒரு மனைவி, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அப்போ அந்த வதிஷ்டர் என்ன செஞ்சாரு? ஒரு நாள் நான் தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சிவனை போய் தவம் செய்து வரம் கேட்டாரா. அவர் செய்த தவத்தை மெச்சி சிவனும் பிரசண்டமானாராம். ஏன் எதுக்கு தவம் செய்யறாங்க போது எனக்கு ஒரு ஆண் குழந்தை வர வேணும்னு கேட்டாராம் வதிஷ்டர் சிவபெருமான. அப்ப சிவபெருமான் சொன்னாராம், ஐயா உனக்கு ஆண் குழந்தை வர வேணும்னா 1000 பேரோடு சோழம் போன ஒரு வேசிய அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வா, அதன் பிறகு உனக்கு வரம் தர்றேன் அப்படின்னு சொன்னாரா சிவபெருமா வதிஷ்டர்கிட்ட. இவரு வர்ற வழியில எல்லாம்
பொம்பளைங்களையும் வர்ற பொம்பளைங்கள் எல்லாம் பாக்குறது. ஏமா நீ எத்தனை பேர்த்தோட போயிருக்கிற? நானா? ஆமா, அங்க கேட்க யாருமே பாக்கல. அப்படி கேட்கறது சும்மா இருப்பாங்கள அடிக்கிறது. மத்த பெண்களை பாக்குறது நீ ஏமா நீ எத்தனை பேர்த்தோட சோரம் போயிருக்கிற அப்படின்னு கேட்கறது. இப்படியே வழிநெடுக அடிபட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய தன்னுடைய ஆசிரமத்துல திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டாராம். அப்போ அவருடைய மனைவி வந்தாலும் ஏங்க வரம் வாங்கிட்டு வர்றேன்னு போனீங்களே, என்னாச்சு சிவனை பாத்தீங்களா? வரம் கிடைச்சுதான்னா போன தவமும் செஞ்சு சிவனையும் பார்த்தமா, ஆனா எனக்கு மிஞ்சினதெல்லாம் அவமானம் தான் அப்படின்னாராம். சரி, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது 1000 பேரோடு சோரம் போன ஒரு வேசிய அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வா, உனக்கு வரம் தரன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. அதனால நேர பெண்களை எல்லாம் கேட்டேன். எனக்கு மாத்திலையும் தொடப்பத்திலையும் அடிச்சு அவமானம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலாம். ஆடா பைத்தியக்காரா, இதுக்கா போய் ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்ச? நம்ம உரியல வெண்ணையை வச்சுக்கிட்டு ஊர்ல போய் எதுக்கு நெய் கலைஞ்ச குழந்தைய முடி அப்படின்னு கையில கொடுத்தாலாம். என்ன சொல்ற அப்படின்னா, நான் 999 பேத்துக்கிட்ட போயிட்டேன், ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதையும் போயிட்டு வந்துடுறேன், நீ போய் வர வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாலாம் பொண்டாட்டி. சரி, நம்ம பொண்டாட்டி இப்படி ஒரு வேசியா இருக்கிறது நமக்கே தெரியாது இருந்திருக்குது, நம்மள பரிசோதிக்கதான் சிவபெருமா இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி தன் மனைவிய என்ன பண்ணாரு, ஒரு அம்மியா போன்னு சபிச்சிட்டாராம். ஆமா, சரி, இந்த குழந்தை 999 பேத்துக்கிட்ட சோரம் போயிருக்கேன்னு சொல்றீங்க, இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியும்? ஆமா, அதனால அந்த குழந்தைய குழந்தையா போ, நீ அரைச்சி உன் தாய தேய்ச்சிரு அப்படின்னு சொல்லி அம்மியும் குழந்தையுமா சபிச்சிட்டாரா. அதன் பிறகு வசிஷ்டர் என்ன செஞ்சாரு, தான் ஒரு பதிவிரதையை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும், செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உத்தரீத்துல ஆத்து மணல அள்ளி முடிஞ்சுக்கிட்டு போனாராம். வேற பெண்களை எல்லாம் பார்த்து இந்த ஆத்து மணல சாதமா செஞ்சு யார் என் பசியாத்துறீங்களோ அவதான் பதிவிரத, அவதான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு போனப்போ ஒரு அருந்ததி பெண்ணு ருஷியில இருந்தாலாம். அவதான் வசிஷ்டருடைய நிபந்தனைப்படி ஆத்து மணல சாதமா செஞ்சு அவருடைய பசியாத்தினாலாம், அவதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாராம். அதனால அந்த அருந்ததிங்கிற பொண்ணுதான் வானத்துல நட்சத்திரமா இருக்காளாம். இந்த அம்மியும் குழந்தையும் எதுக்குன்னா கல்யாணம் செஞ்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ள சுத்தி வருவாங்க, மணவரை சுத்தி வருவாங்க. அப்ப அந்த அம்மிய மிதிப்பாங்க, அம்மிய மிதிச்சு அருந்ததிய பாரும்பாங்க. இந்த சண்டிகா போல அவசரியா நம்ம குல பெண்கள் வாழக்கூடாது, அந்த அருந்ததி போல கற்பில் சிறந்தவளா இருக்கணும் அப்படின்னு தான் பந்தல்ல துவார விட்டுருக்காங்க, அம்மியும் குழந்தையும் இங்க வச்சிருக்காங்க. சரி, கட்டு 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 நேரம் நிறைய விளக்கு வேணும்டா, நிறைய 15 வேஷம் இருக்குது. ஆமா, ஏன்டாப்பா என்னடா சமாச்சாரம்? இந்த கெட்டி மேளம்னு சொல்றாங்களே, இந்த கெட்டி மேளம் இல்லாத தாலி கட்ட கல்யாணம் பண்றமா தெரியல. இல்ல, இதுக்கு ஒருத்தமே விளக்கம் சொல்லி. அதாவது கெட்டி மேளம் 1000 பேருக்கு இருப்பாங்க, 1000 பேரும் ஒவ்வொரு வாயை அடக்க முடியாது. இந்த பொண்ணு நேத்து அங்க தெரிஞ்சா இங்க தெரிஞ்சா அவனோட தெரிஞ்சா இவனோட தெரிஞ்சான்னு 1000 பேர் பேசுவாங்க. அப்ப கல்யாணம் நின்று போயிரும். அது மாதிரி எதே ஒரு காந்த வச்சு அது அவங்க வீட்டுல போனவங்களும் இங்க இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு அவ சொல்லு பேசுவாங்க. ஆமா, அவ சொல்லு விழுவக்கூடாது. அதுக்காக ஒரு கட்டி மேளம்னா எல்லா வார்த்தையும் விட்டுருவாங்க. கல்யாணம் ஆளி கட்டும் போது எல்லா வார்த்தையும் விட்டுருவாங்க. ஆளி கட்டுறாங்க அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அதனால போரா கட்டியா மேளம் அப்படி என்பதுதான் கட்டி மேளம். கட்டுறாங்க யாராவது அப்பா தாலி கட்டிட்டு கட்டு இல்லையா பவுடர் அடிச்சு ஏமாத்தி விட்டாங்க மாப்பிள்ள கட்டக்காரே. அது ஒரு விளக்கு என்னன்னா, உண்மையிலேயே பன்னி குளத்துல பொம்பளைங்க வரீங்க கருப்பு தான்ப்பா. என்னப்பா சொல்ற? உண்மையிலே கருப்பு தான். கருப்புங்கிறதும் சிகப்புங்கிறதும் ஒரு நிறம் தாங்க. அழகு வேற, நிறம் வேற. கருப்பா இருந்தாலும் கருப்பாகிற பொம்பளை வேலைக்கு ஆகிற மாதிரி சிகப்பாகிற பொம்பளை வேலைக்கு ஆக மாட்டாங்க.
இல்லை உப்புக்கு மிஞ்சிய சுவையும் இல்லை கருப்பு தான் கண்ணாடி பாருங்க ஓடு 3 முடிச்சுன்னு சொல்றாங்களே அந்த முடிச்சு என்னத்துக்கு அது சொல்லு அந்த வேலைக்குள்ளே ஆவாது சொல்லுது அது மட்டும் இல்லை அதாவது மணமாளி மாத்துப்பா அப்புறம் அந்த முடி எதுக்கு குட்டையா இருக்குது அதெல்லாம் சொல்லி ஆகணும் நான் ஒத்துக்க மாட்டேன் நாளை எதுக்கு மாத்துறீங்க அதாவது மணமாலை என்பது எதுக்காக அதாவது பொண்ணுடைய மனசுல இருப்பது மாப்பிளைக்கும் மாப்பிள்ளையோட மனசுல இருக்கிறதும் பெண்ணுக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஒட்டி கலக்கணும் ஆனா 2 பேருக்கு மனசும் ஒன்னா ஆவறதுனால்தான் அதுக்கு பெயர் மணமாலை சரி 3 முடிச்சு போறீங்க அது சொல்லு அதெல்லாம் தேவையில்லைங்க ஒரு நைட் லைட் ஆஃப் பண்ணு 3 முடிச்சு போறீங்க அது என்னத்துக்கு அதை சொல்லு அது என்னத்துக்கு அது என்னத்துக்கு அந்த வேலை சொல்லி ஆகும் சொல்லு 3 முடிச்சு போடுங்கிறாங்களா அது என்னத்துக்கு சொல்றாங்க 4 முடிச்சதான் போடுறது மும்மூர்த்தி சாட்சியாக இவள் தான் மனைவி என்பதற்காக மும்மூர்த்தி யாராரு சொல்லு பறிக்கப்பட்ட தெய்வம் பெருமா அழித்து தெய்வம் ஹரிராமன் அப்படி போட்டு வைக்கிறீங்களா அது என்ன அப்படி அண்ணா நீ கட்டு கட்டுறது என் மகன் கையோட்டு முடியாது இந்த கட்டு கட்டுறீங்களா எங்க காட்டுக்கு நான் ஒத்தறேன் 10 பேர் உட்கார்ந்து அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா அதாவது வலது காலத்தான் வைக்கணும் வலது கால் என்னன்னா வலது காலோடைய சிவபெருமான் கால் இடது கால் சத்தியனுடைய கால் இடபாகத்தை கொடுத்தால் சிவபெருமானுக்கு அதுக்கு தான் எங்க போனோம் வலது கால வைக்கணும் என்னைக்கு ஆம்பளை தான் முன்ன பொம்பளை பெண்ணு பாருங்க பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு நாளையடி வயதாக வயகத்தில் 100 ஆண்டு வாழ்க்கை அம்மா என்னப்பா எனக்கு திருமணம் செய்து ஒரு நாட்டுக்கு அரசனாக்கி நான் சண்டை செய்ய போறேன் இருந்தாலும் எனக்கு போதுமான படைகளும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் என்ன சொல்லுது வைஷ்ணவ கொண்டாடுறா அண்ணா வாதாபி தொடர்புல அதாவது படைப்பட்டால் நிறைய இருக்குது மகை இருப்பது ஒண்டியா இருக்கிறான் ஒண்டி நாய் சண்டைக்காகாதான் அதாவது ஒண்டியா போவதென்றால் மனம் தயக்கமடைகிறது ஆமாமா அதுவும் சரிதான் மீண்டும் சமுதாயத்தினுடைய தலைமையில அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு யாகத்தை செஞ்சு மீண்டும் இவனுக்கு 4 பிள்ளைகளை உண்டு செய்வோம் அதனுடைய துணையோடு மீண்டும் உள்ள ஏராளமான படைப்பட்டாளம் எல்லாம் தயார் செய்து அதன் பிறகு யுத்தம் அனுப்பலாம் அப்படியாக ஆமா என்ன என்ன மாட்டி வருது கம்முனு இருமா காமலாபுரத்து சாப்பிடியாலும் புண்டைய வைக்கிறான் நீ ஆகிட்ட மாட்டீங்க அடிக்கடி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க காமலாபுரம் தப்பட்டியாட்டம் காமலாபுரம் தப்பட்டன்னு அது என்னடா அது அதெல்லாம் என்னடா அது நான் சொல்லட்டுமா இவன் சொல்றது இல்ல இல்ல அதாவது இங்க தப்பட்டம் சின்னதா இருக்கும் அங்க பெரிய தப்பட்ட லொட்டு லொட்டுன்னு கேட்கும் வாங்க உருவாக்கலாம் அண்ணா யார்கிட்ட சொல்லுவோம்